ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் கூடுதலாக 5 கிரகங்கள் பயிற்சியாகிறது. அதனால் பலவிதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நாட்டிலும் சரி, தனி மனிதருடைய வாழ்விலும் சரி, பலவிதமான உயர்வு தாழ்வு பலன்கள் கட்டாயம் நடக்கும் என்பதை இப்போதே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய 5-12 கூடிய செவ்வாய் நேரடியாக பார்க்கிறார். பொதுவாக 7 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது வேற கணக்கு. 5 கூடியவர் ராசியை பார்த்தால் அதனால் அதிர்ஷ்டங்கள் வரும் என்பது மற்றொரு கணக்கு. அந்த செவ்வாயோ 19ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் உடன் சேர்ந்து ராசியை பார்க்கவில்லை என்றாலும் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஆனால் ராசிநாதன் 8லே உச்சமடைந்திருப்பதினால் ராசிக்கு அவர் 8லே உச்சமடைந்திருந்தாலும் உச்சபலம் என்பதால் 1ஆம் வீட்டினுடைய பலன் சற்று காலதாமதமாக வேலை செய்யுமே தவிர, பொதுவாக ஜனனகால ஜாதகத்தில் இந்த கோச்சார கிரகத்தில் உங்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் செய்வார். 8லே இருந்தாலும் கட்டாயம் அவர்கள் நன்மை உண்டு. ஸ்தான பலத்தால் அவர் உச்சமடைந்திருக்கின்றார். அதனால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் என்ற சகல விதமான நன்மையும் நடக்கும். மாத பிற்பகுதியில் செவ்வாய் சேர்ந்த பிறகு அது அதிர்ஷ்டமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பது தனுசு ராசிக்காரர்கள், ஆண்களும் பெண்களும் சகல வயதுடையவர்களும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். சகல விதமான நன்மைகள் 1ஆம் வீட்டின் மூலமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நடக்கும். அதற்கு அவர் உச்சமடைந்திருப்பதும் அவர் பார்வையின் பலமே காரணமாகும் என்பது தெளிவு. அது மட்டுமில்லாமல் நவாம்சத்திலும் அவர் ஆட்சி பெற்றிருக்கின்றார் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சனி பகவான், அவர் 4ல் இருக்கிறார். 2ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டு அதிபதியும் குரு பார்ப்பதினால் மகத்தான ப்ளஸ் பாயிண்ட். இந்த அமைப்பு ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய விஐபிகளுக்கெல்லாம் இதே தனுசு லக்னக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டு அதிபதியான சனியை குரு பார்ப்பதினால் கோடியாக சம்பாதித்தார்கள். ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மகத்தான சாதனையை படைத்தார்கள். பலவிதமான சாதனைக்காரர்களுக்கு இந்த கோச்சார கிரகத்தினுடைய அமைப்பு இருப்பது என்பதில் நீங்கள் நினைவு கொள்ளலாம். ஆக இந்த மாதம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வை நீங்கள் அடைவீர்கள். அது அவரவர் சொந்த ஜாதகத்தினுடைய பலத்திலும் தசாபுத்தியிலும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார் போல் அமையும். எது எப்படியா இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு கூட அவரவர் தகுதிக்கேற்றார் போல் நிச்சயமாக பணம் பல வகையில் வரும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், குறிப்பாக தங்கம் இன்று விற்கின்ற விலை அனைவருக்கும் தெரியும், மிகப்பெரிய விலையை தொட்டிருக்கிறது. அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் பலருக்கு உயரும் என்பதே இந்த கோச்சார கிரகத்தினுடைய 2ஆம் வீட்டு பலன்களாகும். ஆக குடும்பத்தில் மகிழ்ச்சி, பொருளாதார உயர்வு, தன உயர்வு, மகிழ்ச்சி, சந்தோஷம், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது, சகல விதமான சௌபாகியங்கள் ஏற்படுவது, உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் புதிய காரியங்களில் நீங்கள் செய்து சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். காரணம் 2ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டு அதிபதியும் குரு பார்ப்பதே அதற்கு முக்கிய காரணம். உங்களுடைய உழைப்பில் எந்த காரணத்தை மட்டும் பின்வாங்காமல் கடினமான முறையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். மாதம் முடிவதற்குள் மிகப்பெரிய வெற்றியோ பொருளாதார உயர்வு காத்திருக்கிறது. உடைய ராசிக்கு 3 கூடியவர் சனி, அவரையும் குரு பார்க்கிறார். 3ல் ராகுக்கு அது சம்பந்தம், தர்ம கர்மாதிகளுடைய பார்வையும் கிடைக்கின்றது. அதனால் இளைய சகோதரருடைய முழு ஒற்றுமை, அவர்களால் ஆதாயம், சமுதாயத்தில் மதிப்பு, பயணங்கள், சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். 3ஆம் வீட்டு அதிபதிக்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதினால் எடுத்த காரியங்கள் முழு வெற்றி உண்டாகும், பயணங்கள் உண்டாகும். அது வெற்றி பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் அமையும். அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய மன திருப்தியும் ஏற்படும். எந்த துறையில் இருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும் 3ஆம் வீட்டின் மூலமாகவும் காத்திருக்கிறது என்பதே உண்மையாகும். உடைய ராசிக்கு 4 கூடியவர் குருவே ஆகின்றார். தான் வீட்டிற்கு 5லே உச்சமடைந்து அவருடைய பார்வை 4ஆம் வீட்டிற்கும் 4லே இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைப்பதனால் 4ஆம் வீடு பலமடைகின்றது. மாத பிற்பகுதியில் 8ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்ற புதனும் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். சனி பார்வை இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறது. படிக்கின்ற மாணவ மாணிகள் மிக அற்புதமான முறையிலே சாதனை படைப்பார்கள். 19ஆம் தேதிக்கு பிறகு தர்ம கர்மாதிகள் புதனும் சூரியனும் சேர்ந்து 4ஆம் வீட்டை பார்த்து குருவும் சேர்ந்து பார்ப்பதனால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் சாதனை படைப்பார்கள். தாயினுடைய உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனம் தேவை. மற்றபடி வீடு, வண்டி, வாசல் வாகனங்கள் வாங்குவது, விற்பது, புதிய இடத்திற்கு குடிபோவது, 4ஆம் வீட்டின் மூலமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. காரணம், அந்த வீட்டிற்கு சனி விரையாதிபதி என்பதால் கடனும் உண்டு. அந்த கடன் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் வீட்டின் மூலமாக எந்தெந்த நல்ல பலன்கள் உண்டோ அத்தனையும் அடையும். குறிப்பாக வியாபாரத்தில் இருப்பவர்கள் கொடி கட்டி பறந்து மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள். சொத்து சுகங்களை வாங்கி அதன் மூலம் சமுதாயத்தில் தனது தகுதியை வளர்த்து கொள்வார்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும். உடைய ராசிக்கு 5 கூடியவர் செவ்வாய், அவர் ஆரம்பத்தில் 7, மாத பிற்பகுதியில் தான் வீட்டிற்கு நாளிலே நீசபங்க ராஜயோகம் அடைகின்றார். ஆனால்
அவர் 5 கூடையவர் 8லே சென்று விட்டாரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் அவ்வளவுதான் கெட்டுவிட்டது என்று நினைக்க வேண்டாம். தான் வீட்டிலிருந்து அவர் 4லே நீசபங்க ராஜயோகம் அடைந்திருக்கின்றார். ஒரு சில சங்கடங்கள் நீசத்தின் பலனாக வரும், ஆனால் அது பெரிய அளவு பாதிக்காது. அதை சற்று காலதாமதமாகுமே தவிர பிள்ளைகள் வகையில் மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் தனப்பிராப்தியும், படிப்பாக இருந்தால் படிப்பு, உத்தியோகம் என்று சகல விதமான சௌபாகியம் உண்டாகும். தான் வீட்டிலிருந்து நாளில் இருப்பதினால் பல பிள்ளைகள் தன்னுடைய சொந்த உழைப்பால் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவது, மனை வாங்குவது, அப்பார்ட்மெண்ட் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, பூமி வாங்குவது என்ற போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பலருடைய வாழ்க்கையில் இந்த கோச்சார பலனில் தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்களுக்கும் நடக்கும் என்பது தெளிவு. ஆக உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேறும். பிள்ளைகளுடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் படிப்படியாக உயரும் என்பதே அடிப்படை விஷயமாகும். உடைய ராசிக்கு 6 சுக்கிரன், அவர் ஆரம்பத்தில் 2 நாள் 10லே, பிறகு தான் 11லே ஆட்சி பெறுகின்றார். தான் வீட்டிற்கு 6லே மறைந்து ஆட்சி பெற்றிருப்பதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. போட்டி, போராமை, வம்பு வழக்குகள், சங்கடங்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் இருக்கும், நேரடியாக இருக்காது என்பது உண்மை. எது எப்படியாக இருந்தாலும் லக்னநாதன் அதாவது தனுசு ராசிநாதன் உச்சமாக இருப்பதனால் யாரும் உங்கள் நேரடியாக விமர்சிக்க மாட்டார்கள். அத்தனை விமர்சனமும் உங்கள் முதுகுக்கு பின்னாலும் ஊருக்கு பின்னாலும் இருக்குமே தவிர, ஒரு விஐபி இருக்கின்றார், ஒரு பெரிய புகழ்பெற்ற அரசியல்வாதியோ, தொழிலதிபரோ, நடிகரோ, அவர் 1000 விமர்சனங்கள் யூடியூப், சமூக வலைதளங்கள், பத்திரிகைகள் எல்லாம் விமர்சனம் செய்கின்றார்கள். அந்த நபர்களே நேரடியாக போனால் பூச்செண்டும் சால்வியும் போட்டு வணக்கம் வைக்கின்றார்கள். இதுதான் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக ராசிநாதனோ லக்னநாதனோ உச்சமடைந்தால் எதிர்ப்பு, விமர்சனங்கள்லாம் பின்னால் தான் இருக்கும். நேரே சென்றால் அத்தனையும் அடிமையாகிவிடும். இது அப்படிப்பட்ட பலன்தான் உங்களுக்கும் நடக்கும். உங்களுக்கு ராசிக்கு 7 கூடையவர் புதனாகின்றார். ஆரம்பத்தில் 7 செவ்வாயும், அந்த 7 கூடையவர் முதலில் 9லும் பிறகு 10லும் வலிமை அடைகின்றார். கலைத்திரகாரன் சுக்கிரனும் 7ஆம் வீட்டிற்கு 5ல் இருப்பதனால் கணவன் மனைவியின் உறவு அற்புதமாக இருக்கும். திருமணமாகுவதற்கு சிறிய முயற்சியில் திருமண முயற்சி வெற்றியடையும். எண்ணிய எண்ணங்கள் அற்புதமாக இருக்கும். புதிய நண்பர்களுடைய வருகை, அரசாங்கத்தினுடைய ஆதரவு, 7ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் பயணங்கள் உட்பட எல்லாம் பயனுள்ளதாகவே அமையும். ராசிக்கு 8 கூடையவர் சந்திரன், 8லே ராசிநாதன் இருப்பதினால் அவர் 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் எதிர்பாராத தனப்பிராப்தி, அதிர்ஷ்டம் என்று ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளும். 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை அண்டாது. உங்களுடைய ராசிக்கு 9 கூடையவர் சூரியன் ஆகின்றார். அவர் 17ஆம் தேதி ஆட்சி பெற்றிருக்கின்றார். உடன் ராகுகேது சம்பந்தம் இருக்கின்றது. ராகுகேது சம்பந்தம் இருந்தாலும் ஆட்சி பெற்ற சூரியனால் பலவிதமான நன்மைகளும் யோக பாக்கியங்களும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் உண்டு. 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10லே வருவார். தர்ம கர்மாதி யோகத்துடன் அற்புதமாக இருப்பார். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் இங்கே பெரிய யோகமும் தந்தையாலும் பலவிதமான லாபங்களும் யோகங்களும் உண்டு. புனித யாத்திரைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதே வேளையில் சனியினுடைய பார்வை நேரடியாக 10ஆம் வீட்டிற்கும் 10லே இருக்கக்கூடிய சூரியன் புதனுக்கும் கிடைப்பதால், குறிப்பாக சூரியனுக்கு கிடைப்பதால், சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை என்றால் தந்தைக்கு உடல்நல கோளாறு, தந்தையிடத்தில் விரோதம், தந்தை உறவுகளிடத்தில் பகை என்று பலவிதமான சங்கடங்கள் வரும். ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த தர்ம கர்மாதியாகவும் உங்கள் பெரிய அளவிலே உயர்த்தும். சாதகமாக இல்லை என்றால் சனியினுடைய பார்வை சூரியனுக்கு கிடைப்பதனால் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் பலவிதமான சங்கடங்களும், சொத்து பிரச்சனையாலும், விரோதங்களும், அல்லது தந்தைக்கு உறவு சம்பந்தப்பட்ட சித்தப்பா, பெரியப்பா, அத்தை போன்ற உறவுகளுக்கு உடல் நலம் சரியில்லாமல் அதற்காக வீண் வெறிய செலவுகள் வரலாம் என்பது கவனத்தில் கொள்ளுங்கள். அதால் பணம் வாங்கி பணத்தால் விரோதம் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. உடைய ராசிக்கு 10 கூடையவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே 9லும் பிறகும் அவர் 10லே, 10ஆம் வீட்டை ஆரம்பத்திலே செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்ப்பதனால் தொழில்துறையில் போட்டியாளரும் போராமையாளரும் இருப்பார்கள். ஆனால் 10ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் தேதிக்கு பிறகு 10லே உச்சமடைந்த பிறகு எவ்வளவுதான் போட்டியும் போராமையும் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி உச்சமடைந்திருப்பதால் எல்லாத்தையும் தூளாக்கக்கூடிய ஆற்றலும், அற்புதம், மகா புத்திசாலிதனமும், யாராலும் நினைத்து பார்க்க முடியாத புதிய சிந்தனையால் எல்லா விதமான சங்கடங்களையும் தூளாக்கக்கூடிய ஆற்றல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டாகும். ஆனால் தொழில்துறையில் இருப்பவர்கள் எல்லாம் தடைகளும் தாண்டி சாதனை படைப்பார்கள். ஆனால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் சனி பார்வை இருப்பதால் பாவம் ஒரு இடம், பழி ஒரு இடம் என்று இருப்பார்கள். சகல எல்லா வகையிலும் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தர்மத்துக்கு பயந்து உங்களுடைய காரியங்கள் செய்யலாம். இல்லை என்றால் தேவையற்ற அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு 11 கூடையவர் சுக்கிரன். அவர் 2 நாள் 10லே நீசமடைந்து பிறகு 11லே ஆட்சி பெற்றிருப்பதனால் தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். செவ்வாயினுடைய பார்வையால் கூடுதல் நன்மை உண்டாகும். பிள்ளைகள் வகையிலும் கணவன் மனைவி வகையிலும் சுபவீரியங்கள் உண்டாகும். எடுத்த காரியங்கள் முழு வெற்றி அடையும். அவருடைய பார்வை 5ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் பிள்ளைகள் வகையில் சுபவீரியங்களும் பிள்ளைகள் மூலமாக மனமகிழ்ச்சிகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. ராசிக்கு 12 கூடையவர் செவ்வாய். அவர் ஆரம்பத்தில் 7லும் பிறகு 8லும் குருவினுடைய பார்வை 12ஆம் வீட்டிற்கு கிடைப்பதால் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபவீரிய செலவுகளாகும். பிள்ளைகள் வகையில் எதிர்கால செலவுகளாகும். ஆன்மீக சம்பந்தமான செலவுகளாக ஆகுமே தவிர வீண் வெறிய செலவுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஆன்மீக பயணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கூடுமான அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அம்பாளையும் ஆண்டாள் தாயாரையும் தரிசனம் செய்வதும்
அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மகத்தான நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் கைமேல் பலன்களை தரும். இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.